குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோர் ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். செம மேட்ச் நேற்று. ஸோ நம்ம டெலகிராமில் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஸ்கிப் கொடுத்தா ட்ரேட் பண்ணுங்கன்னு. ஸோ நல்லா ட்ரேட் ஆச்சு மேட்ச்சு. என்ன ஒருத்தருக்கு கேட்குறாங்க, சில 2-3 பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா, சார் உங்கள் ப்ரெடிக்ஷனை நீங்களே பிலீவ் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஸோ என் ப்ரெடிக்ஷனை நான் பார்த்து லாஜிக்கலாக 10 விஷயங்களை எடுத்து வச்சு அது கரெக்டாக இருந்தால் பிலீவ் பண்ணுவேன். அதில் டவுட் இருக்குங்கும்போது பிலீவ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உங்களை பல தடவை சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் பண்ணுறதை விட லாஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கன்னா உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நல்லாவே. ஸோ அதனால் ப்ராஃபிட் இஸ் இம்பார்ட்டன்ட், லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டவுட்ஸ் இருக்குன்னு டவுட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அந்த டவுட்ஸ் எப்போ கிளியர் ஆகும் தெரியாது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வெரிஃபை பண்ணியிருப்பேன். அப்புறம் லைவில் வெரிஃபை பண்ணணும்னு வச்சுருப்பேன். அதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தெர் இஸ் எ டைம் போல்டாக நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்கல, ஸ்கிப் பண்ணுறேங்கிறத சொல்ல கற்றுக்கணும். எல்லா நேரம் நம்ம கடவுள் கிடையாது. ஆனால் நம்ம தப்பாக வாய்ப்பு இருக்குன்ற நேரத்தில் தப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிடணும். சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறது நம்மளோட வேலை. வாய்ஸ் நோட்லேயே சொல்லியிருப்பேன், எல்ஏஜிக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அது ஆனால் நேற்று நடக்கலை ஆக்சுவலாக. ஆனால் ட்ரேட் பண்ணுங்கள், ஈவன் ப்ரைஸ் வரும்னு சொன்னேன். நான் சொல்லும்போது 10 பைசா இருந்துச்சு. ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் இல்லை, அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராபபிள் 11s யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்த மேட்ச் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆகா சல்மான் அவர் தான் கேப்டன் பண்ணுறாரு. அது கூட ஷபி பியாத் ஃபர்கான், ஷாயிம் அயிப், ஃபக்கர் ஜமான், ஹசான் நவாஸ், ஷபாஷ் அகமத், குஷ்தில் ஷா, ஃபவாத் அஷ்ரஃப், நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், அபார் அகமத். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து ஸ்ட்ராங் டீம் தான் போகிறாங்க. பங்களாதேஷ்னால ரொம்ப ஸ்லோவில் அவங்க போகல. அடுத்தது ப்ராபபிள் 11s வந்து பங்களாதேஷில் பார்த்தோன்னா லிட்டன் தாஸ், பரவீஸ் ஹசைன், ஈமோன், தன்சி ஹசைன், தௌஹித் ஹார்டியோ, மேத்தி ஹாசன் மிஸ்ரா, ரிஷப் ஹாசன், தம்சி ஹாசன் ஷகீப், முகமது ஷஃபருல் இஸ்லாம், ஹசன் மஷூத், ஷமீம் ஹசைன், மெகதி ஹசைன். இதுதான் பங்களாதேஷில் விளையாடப்போ ப்ராபபிள் 11 இருக்கலாம். இப்போ என்னென்ன, நான் இதை வந்து ட்ரீம் லெவல்லேருந்து எடுத்து அதை வச்சு ஃபோட்டோ சொன்னோன்னா உங்கள் எல்லாருக்கும் புரியும், ஈஸியாக இருக்கும்னு எடுத்தேன். கடைசியில் பார்த்தா அந்த மேட்ச் ட்ரீம் லெவலில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தேடி பார்த்தேன், காணோம். வேறு ஏதாவது 11s இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச ட்ரீம் லெவலில் இது இல்லை. அதனால் நீங்கள் வேறு லெவலில் விளையாடுறீங்க இருக்குன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து 30 பைசாவில் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் கிரிட்டிக்கலான மேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது, சரியா? ஸோ இன்னொரு விஷயம், எனக்கு வந்து லக்னத்தில் வந்து சந்திரன் 12 போகுது. இன்னைக்கு நாளைக்கும் போகும், நாளைக்கு நாளான்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு போகும். அப்போ இந்த 2 days நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் அக்யூரசி கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அந்த நேற்று நான் ஸ்கிப் கொடுத்ததுக்கோட காரணமும் அது ஒன்று. ஏன்னா நேற்றுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போது ஒரு 2.25 நாளுக்கு நேற்று மத்தியானத்துலேருந்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும், நாளைக்கு நைட் வரைக்கும் எனக்கு வந்து அதில் போகும். இதை நான் ஆல்ரெடி வீடியோவாக கட்டம் என்ன சொல்லுதுன்ற ஒரு சீரீஸில் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ நீங்களும் ட்ரேட் பண்ணும்போது இது மாதிரி பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகம். நான் இதை முன்னாடி ப்ரெடிக்ஷனுக்கு தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ப்ரெடிக்ஷனுக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ அது நேற்றோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் சொல்கிற விஷயங்களை ஒரு 50% மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி 50% உங்களோட நாலேஜையும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வந்து பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் மேட்சை பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால நான் போத் சைடில் இருந்தும் 5 6 பிளேயர் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீ எப்படி இருந்தாலும் பங்களாதேஷ் 30 பைசா இருக்குன்னா, சரி பாகிஸ்தான் 30 பைசா இருக்குன்னா இந்த மேட்ச் ஈவன் ப்ரைஸ் வரதுக்கு கூட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நான் சொல்கிறேன். ஓகே, பாகிஸ்தான் சைடில் பார்த்தோன்னா ஆகா சல்மான், ஃபர்ஹான், அந்த ஷகீப் ஜடாப் ஃபர்கான் அவர் எடுத்துக்கலாம், ஷாம் அயூப் எடுத்துக்கலாம், ஃபக்கர் ஜமான் எடுத்துக்கலாம், ஃபகான் அஷ்ரஃப் எடுத்துக்கோங்க, அக்பர்
அகமது எடுத்துக்கோங்க. ஹாரிஸ் ராஃப் எடுத்துக்கோங்க. நான் 7 பிளேயர் சொல்லியிருப்பேன். அந்த 7 பிளேயரும் திருப்பி சொல்கிறேன். ஆகார் சல்மான், ஷகீப், ஜடா, ஃபர்ஹான், சாம் அயூப், ஃபக்கர் ஜமான், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டீப்பாக போகுமான்னு தெரில. போச்சு அப்படின்னா ஆக்சுவலி எல்லா பிளேயருக்கும் நல்லாயிருக்கு. போச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க. ஷபாஷ் கான், ஹாரிஸ் ராஃப், அக்பர் அகமது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. செகண்ட் ஹாஃப்னா 1 2 3 சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் அந்த பிளேயர்ஸை மாற்றிக்கங்க. ஓகே. ஸோ பங்களாதேஷ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா லிட்டன் தாஸ், பிரவீஸ் ஹோசன் எமோ, ரிஷா ஹுசைன், தம்சி ஹசன் ஷகீப், ஷமி ஹசைன், மேத்தி ஹாசான். ஸோ இவங்க 6 பிளேயரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு போக போகிற மேட்சோட ப்ராபபிள் 6ன்னு சொல்லலாம். இந்த ஃபுல் டே நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஷகீப் ஷாடா ஃபர்ஹானுக்கு ஃபுல் டே நல்லா இருக்கு, அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். அக்பர் அகமதுக்கு ஃபுல் டே நல்லா இருக்கு. இவங்க 2 பேரையும் பாகிஸ்தானில் நீங்கள் எடுத்துக்கலாம். பங்களாதேஷில் பார்த்தோன்னா பிரவீஸ் ஹொசைன் ஈமோ அவர், ரிஷாத் ஹசன், அதுக்கப்புறம் மேத்தி ஹாசன், இவங்க 3 பேருக்கும் ஃபுல் டே நல்லா இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபக்கர் ஜமான், குஸ்தில் ஷா, இவங்க 2 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நேற்று கதை மாதிரி தான். டைம் பார்த்தோன்னா 8 மணிலேருந்து 8:15 8:12 வரைக்கும். ஸோ இது வந்து பெருசாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டாம். செகண்ட் தேர்டை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ 8:12 10:12 வரைக்கும் செகண்ட் ஆஃப், 10:12 அதுக்கு மேலெல்லாம் மீதி தேர்ட் ஆஃப். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னா ஆகா சல்மான், ஷதாப் கான், ஃபகீம் அஷ்ரஃப், இவங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. பங்களாதேஷ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஹசான் மஹ்மூட், மேத்தி ஹாசான், இவங்க 2 பேர்த்துக்கும் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஸோ செகண்ட் ஆஃப் ஈக்குவலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது தேர்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து 8:20 10:20க்கு மேலே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதான் செகண்ட் ஆஃப், கிட்டத்தட்ட அது மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஷதாப் கான், ஃபக்கீம் அஷ்ரஃப், இவங்க 2 பேரும் வருது. இதே வந்து பங்களாதேஷ் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஹசான் முகமது, அப்புறம் ஹசான் முகமதுல இதில் வந்து தன்சி ஹசான், அவருக்கும் லிட்டன் தாஸ்க்கும் தேர்ட் ஆஃப் நல்லா இருக்கு. அப்போ இது 2 நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போ இந்த மேட்ச் சினாரியோ, இந்த மேட்ச் எப்படி போகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. போத் சைடுக்கும் பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது ஸ்கிப் மேட்ச் மாதிரி, பட் நான் ரிஸ்க் எடுத்து பங்களாதேஷ் சைட் போகிறேன். இட்ஸ் ஒர்த். அதனால் பங்களாதேஷ் சைட் போகிறேன். பாயிண்ட் டிஃபரன்சஸில் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை. இப்போ இவங்க 2 பேரோட நம்ம பாயிண்ட் டிஃபரன்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்குது, பெரிய டிஃபரன்சஸ் இல்லை. நான் இருந்தாலும் ஏன் பங்களாதேஷ் சைடு போகிறேன்னா இந்த மேட்ச் ஃப்ளோவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ மேட்ச் ஃப்ளோ எப்படி போகும் அப்போ வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் டாப் ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதனால் அவங்க ஒரு டீசென்ட் ஸ்கோரை போடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த மேட்ச்சில் பவுலர்ஸ்க்கும் பாகிஸ்தானுக்கு நல்லா இருக்கு. ஷபாஷாக இருக்கட்டும், எல்லா பவுலர்ஸ்க்கும் நல்லா இருக்கு. அதனால பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சால் பாசிபிளி இந்த மேட்ச் கொஞ்சம் ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே வந்து பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா மேட்ச் ட்ரேடாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு இருக்க பவுலர்ஸ்க்கும் நல்லா இருக்கு. அப்போ அவங்க விக்கெட்ஸ் எடுத்து அவங்க ரன் அடிக்க, விக்கெட்ஸ் எடுக்க ரன் எடுக்க இருக்கிறதுனால பாகிஸ்தான் பேட்டிங் பிடிச்சா இந்த மேட்ச் நல்லா ட்ரேட் ஆகும், ஈவன் ப்ரைஸ் வரும். இல்லை பங்களாதேஷ் குயிக்காக 2 விக்கெட் எடுத்தால் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 11ஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லக்னத்தை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் குரூப்பில் உங்களுக்கு போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ட்ரேட் ஆகிற மாதிரி, பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா சின்ன ட்ரேட் மட்டும் ஆகிற மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குது. பட் நான் ரிஸ்க் எடுத்து இந்த தடவை பங்களாதேஷ் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் 8 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், அந்த ஹோப் இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன், இந்த 2 டேஸ்க்கு நீங்கள் என்னோட கணிப்பை 50% எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஆல். Love you all. We'll see you in another video. Thank you so much.